வணக்கம். இன்றைக்கு என்ன தலைப்பென்றால் எங்களுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி ஒருக்கா பார்க்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்டா, தமிழர்களுடைய பரிணாம வளர்ச்சி இப்போ சொல்லுவேன் ரிவல்யூஷன் என்ற மாதிரி என்ன சொல்கிறேன்னுண்டா, எங்களுடைய அரசியலில் இருந்து நான் ஒரு ஆய்வாக நான் அதை பார்க்குறேன். நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பின்னுக்கு தான் அந்த விளக்கம் வரும். என்னென்னா, இது கணக்க தலைப்புகள் இருக்குது. பிரித்து கதை கேட்குள்ளே என்ன வருமெண்டா, அந்த ஒன்றோடு தொடர்பு வராது. அப்படின்னா ஒரு 3 மணித்தியாலும் நான் தொடர்ந்து பேசினா ஓரளவு அந்த ஒரு ஒழுங்கு நிலையில் நீங்கள் கேட்கலாம். இப்போ பரிணாமம் பற்றி நான் சொல்ல வர்றது, நான் தமிழர் நாங்கள் 50,000 வருஷ மூத்த குடி, முதல் தோன்றிய இனம். எங்கட மொழியிலிருந்து தான், தமிழ் மொழியிலிருந்து தான் ஏனைய மொழிகள் வந்தது. தாய்மொழி, எல்லாருக்கும் தாய்மொழின்னு கணக்க கதை இருக்குது. அதாவது 5000 வருஷம் பழசண்டுவோம், 10,000 ண்டுவோம், 50 வரைக்கும் சொல்லுவோம். இப்போ என்ன சொல்ல வரணுன்னா, நாங்கள் அப்படி முதலாவது இடத்துக்கு வந்தது நல்ல விஷயம். அப்படித்தானுண்டா ஓகே. அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரணுங்கண்டா, அப்படி இருந்தாலும் ஏன் நாங்கள் தொடர்ந்து இவ்வளோ காலத்துக்கு மற்ற இனங்கள், நோர்வே, டென்மார்க், ஸ்கண்டினேவிய நாடுகள், சீனா, கொரியா, ஜப்பான்னு சொல்லி எல்லா தேசங்களும், இனங்கள்னு நான் சொல்லல, எல்லா மனித கூட்டங்களும் நாகரிகம் அடைஞ்சு முன்னேறி வந்திருக்கணும். அவைகள் மூட நம்பிக்கையில் இருந்தவைகள், கணக்க பிற்போக்குத்தனங்களில் இருந்தவைகள், எல்லாத்திலும் இருந்து எல்லாரும் வேகமாக வந்துட்டேன். இப்போ கையில் இருக்கிற போன் இருக்குத்தானே, அது பெரிய ஒரு புத்தகம் கையில் இருக்கு உங்களுக்கு. அப்போ அது வந்தால் பிறகு கூட மிக மோசமாக வாழ்கிறோம்ன்றதோடு சேர்த்து நான் சொல்ல பார்க்குறேன். என்னென்னா, அரசியலுக்கு முதல் வருவோம். இப்போ அரசியலில் அதில் இடையில் இன்றைக்கு ஒரு செய்தியில் கேட்டேன் நான், ஒரு கலந்துரையாடல், ஒரு மேடை பேச்சு. அந்த தமிழ் கட்சிகள் என்று எங்களன் அவைகள் சொல்லினோம் அந்த மாநில சுயாட்சி. இப்போ மாநில சுயாட்சிக்கு கேட்குறது, இப்போ அரசாங்க அதிபர்கள் தான் நாட்டை நடத்துக்கணும். உங்களுக்கு வடிவாக தெரியும், எம்பிக்கள் என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு விளங்குறே இல்லை. ஏனெண்டா, ஒரு நாட்டில் அரசாங்க அதிபர், நான் இது முதல் 3 தடவை பதிஞ்சிருக்கிறேன், நீங்கள் கேளுங்க. 24 மாவட்டத்தில் உள்ள அரசாங்க அதிபர், கவர்னர் என்று சொல்லி, அப்போ அங்கே இருக்கிற கவர்னர் இல்லை, கலெக்டர்ன்னு சொல்லுவேன் நம்ம எங்கே தமிழ்நாட்டில். இப்போ அவர்களுக்கு கீழே உள்ள இயங்குகிற நிர்வாகம் தான் அந்த நாட்டை இயக்கி கொண்டிருக்கும். இப்போ எம்பிக்கள் போனால் ஒரு புதிய திட்டங்களை, ஒரு புதிய சட்டத்துக்கு கையெழுத்துறது அல்லது புதிய கொள்கைகளை உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய ஆழமான அரசியல் பொருளாதாரங்களை அவைகள் கதைக்கணும். அப்படின்றத விட நாடாளுமன்றத்தில் எங்களோட தமிழ் தரப்புகள் சண்டை பிடிச்சிட்டு வருவினோம், அல்லது விவாதம் வரும், ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இப்போ பார்க்க என்னென்னா, அந்த அந்த மாகாண தேவத்தல் வருதானே, அப்போ அந்த ஆள்றதுல தான் கூட இருக்கணும், வாழ்கிறத விட்டுட்டுனமான்ற மாதிரி வருது எனக்கு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் அந்த ஆளுறது நல்ல விஷயம், ஆள்றதும் நாங்கள் வாழ்கிறதும் தனி நாடாக இருக்கிறதும் தமிழ்நாடோ ஏதோ அது எனக்கு புரியுது. ஆனால் எங்களுடைய வளர்ச்சி எனக்கு காணாமல் இருக்குன்னு தெரியுது. அப்போ இன்னொரு ஆக்களுக்கு கீழே, இன்னொரு நாட்டுக்கு கீழே, இல்லை இன்னொரு மனிதர் கூட்டத்துக்கு கீழே நாங்கள் மேலே வளர்ந்தா பிறகு நாங்கள் ஆளுமா. ஏனெண்டா இயக்க மோதல்கள் ஆளையால் சுடுபட்டனாங்க. அது மட்டும் சுடுபட்டனாங்க. அப்போ எங்களுக்கு அந்த ஆளும் அதிகாரம் இல்லாமல் இருக்கல்லோ. ஏனெண்டா, நாங்கள் இப்போவும் ஆளவழிக்கு இடையிலேயே அது பிரச்சனையில் வரும், பெரிய அடிபாட்டில் வரும், சண்டையில் வரும், இழிவான சொற்களை பாவிப்போம். மிக மோசமாக இருக்குது. இப்படி கன நாடுகளில் இல்லை. என்ன அதைத்தான் இதில் பரிணாம வளர்ச்சி எங்களுக்கு காணாதோ. இன்னும் 100 அல்லது 200 அல்லது 300 வருஷம் என்ற கணக்கு 300 வருஷம் இன்னும் நாங்கள் ஆளும் தகுதியை அடைகிறதுக்காக காத்திருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்குது. அதைத்தான் இதில் சொல்ல வாரன். இப்படித்தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களை எடுப்போம், அரசியலை மட்டும் சொல்லி, இந்த மக்களுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி காணாமல் இருக்கிறது தெரியுது. இப்போ அண்மையில் இதோட சேர்த்து அதில் எப்படி ஜாயிண்ட் வரும்னு நீங்கள் ஜாயிண்ட்டை உருவாக்கி பார்க்கணும். அந்த தொடர்பு நான் இப்போ இதில் ஆளும் தகுதியை இழக்கிறோம். இதுக்கு மக்கள் பரிணாமம் அடைஞ்சிட்டோமான்ற ஆராய்ச்சியை செய்து பார்க்குறேன் நான்.
அப்போ இன்றைக்கு ஒரு 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 நபர் ஒரு யூடியூப்காரர் ஒருவர் இந்த தமிழ்நாட்டில் இருந்து சீனாவில் போய் நிற்கிறார். அப்போ சீனாவில் காட்டுற விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். முந்தி ஒரு காலத்தில் பெரிய நீட்டு பாவாடையும் போட்டுக்கொண்டு சிவப்பு கலர் அந்த கலர் இந்த கலர்களோடு தான் சீனா இருந்தது. இன்றைக்கு ஐரோப்பா நாடுகள் போல் ஸ்காண்டினேவிய நாடுகள் மாதிரி நல்ல அந்த நாங்கள் ஏற்றுக்கொள்கிற கலர் சொல்கிறோம் தானே. இப்போ நான் ஏன் அதை சொல்ல வரேன்டா, நான் பின்னுக்கு அதை சொல்லுவேன். இப்போ வெள்ளை உடுப்பு, கருப்பு, லைட் நீலம், இதை தாண்டின இது ஒரு 80 விதமான ஆட்கள் போட்டிருப்பேன், 80-90 வீதம். இது ஐரோப்பாவில். அதே மாதிரி இந்த தென்னிலங்கை மக்களும் அப்படி ஒரு சாந்தமான வெள்ளை சார்ந்த கருப்பு சார்ந்ததை போடுவினோம். இப்போ நான் தமிழுக்கு வாரன் எப்படி போடுவினோம்ண்டு சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தேன் ஓரளவு பரவாயில்ல 50 வீதம். இப்போ தமிழாக்களுக்கு பொதுவாக இலங்கை இந்தியாவோ அது காணாதுன்னு சொல்ல வாரன். எப்படின்னா இந்த சீனாவை நான் பார்த்ததில் அப்படியே ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு நிமிந்த, அதாவது இதில் நான் என்ன சொல்ல வரணும்னு சொன்னேன்னா, ரஷ்ய புரட்சி காலத்தில் மக்களின் புறத்தோற்றம் அகத்தோற்றத்துக்கு காரணமானு சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரை இருக்குது. சரிதானே? நான் நினைக்கிறேன் அது லெனின் எழுதினதா இல்லை வேறு ஒருத்தர் எழுதியிருக்கணும். அந்த புத்தகம் நான் கனகாலத்துக்கு முதல் வாசித்தபடியாக ஞாபகம் இருக்குது. அப்போ ஒரு நட உட பாவனை மாற்றம் வரணும். அப்போ நாங்கள் சீனா மாறி இருக்குது, ஜப்பான் மாறி இருக்குது, ஐரோப்பா நாடு முழுவதும் மாறி இருக்குது. அப்போ அவைகளெல்லாம் பிற்பட்ட காலத்து மொழியை கையாண்டிருந்தால் கூட எங்கே நிற்கணும்னு பாருங்கள், இருக்கா கண் திறந்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் உங்களோட ஒரு புத்தகம் மாதிரி ஒரு கேன் போன் வச்சுருக்குறீங்க கையில், பட்டு மோசமாக பின்னுக்கு நிற்கிறோம்ன்றதை ஒத்துக்கொள்கிறீங்களா இல்லையா? எனவே நாங்கள் ஆழ துடிக்கிறதுண்டா வாழ துடிப்போம். இப்போ ஆழ துடிக்கிறத புற பார்த்துக்களும் ஒரு 200 வருஷம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆய்வு கட்டுரை, ஆய்வு ஆராய்ச்சி. ஸோ இப்படி கட்டுரைண்டா நான் அப்படித்தான் எழுதுவேன். அப்போ இதில் என்னத்தை நான் அதில் சொல்ல வரேன்டா, படுமோசமான மூட நம்பிக்கை, பிற்போக்குத்தனம், அந்த நட உட பாவனை கூட ஒரு மற்ற நாங்கள் அடிபட்டு தோஞ்சு அடிபட்டு நொந்து நூலாகிய சமூகம் தானே. முள்ளி வாழ்க்கால் மறைக்கு எல்லாம் நொந்து போன ஆக்கள்னு தெரியுமல்லோ. அப்போ அடுத்த கட்டம் நாங்கள் வளர இல்லையே, எழுச்சி மூட நம்பிக்கை ஒழிக்கணும். அறிஞர் அண்ணாட புத்தகம் நீங்கள் வாசிக்கிறே இல்லை, பெரியாற்ற புத்தகம் வாசிக்க மாட்டீங்க, கால்மார்க்ஸின்ற புத்தகங்களும் வாசிக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் ஒன்றுமே வாசியாமல் படுமோசமான மூடத்தனத்துக்குள்ள தான் ஐரோப்பா வரைக்கும் இருக்கிறோம்ன்றதை ஒத்துக்கொள்ளுங்க. இதில் 2 இருக்குது, மூட நம்பிக்கையோடு இருக்குது, மற்ற நட உட பாவனையும் ஒரே மோசமாக இருக்குது. அப்போ இது 2ம் சேர்ந்து வருதுன்னு சொல்ல வாரன். டெக்னிக்கல், அதாவது கைத்தொழில் வளர்ச்சியில் சீனா வளர்ந்தது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தால் அந்த மனித எழுச்சி வந்திருக்கு தங்களுக்குள்ள. இப்போ அவர்களும் உண்டு வாருங்க, அவர்கள் மற்ற நாட்டோடு எப்படி இருக்கிறார்கள்ன்றதுக்கு நான் போயில்லை. அவர்களும் எப்படி இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக நல்ல வடிவாக நட உட பாவனை எல்லாமே ஒரு நீட்டாக இருக்குத்தானே. அப்போ நாங்கள் இப்படி நாங்கள் இனி போராடி வெள்ளையில்லாத சமூகம் தெரியும். அப்போ நாங்கள் எங்களை ஒரு டெவலப் ஆக்கணும்னு சொன்னால் மூட நம்பிக்கையிலேருந்து விடுபடணும், நட உட பாவனையில் மாற்றங்களை கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியும், இப்போ நான் இது இயற்கை தானே, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுற பழக்கம் எங்களுக்கும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நாங்கள் கற்பனை செய்து பாருங்கள், எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டோட கோயிலுக்கு போய் பாருங்கள், எங்கள் இலங்கையில் வெளிநாட்டில் என்ன அது இந்த வேட்டிக்கு கூட பெரிய சண்டை பிடிப்பின சில பேர் என்னோட கனகாலமாக. வேட்டி தான் வெள்ளை காய்ச்சட்டை தான் வேடு. இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வெள்ளை காய்ச்சட்டையோட நாடாளுமன்றம் போயினோம், வெள்ளை வேட்டியோட ஆனால் போயினோம். அது 2 ஒன்று தானே. அது என்ன காய்ச்சட்டை வேறு வேட்டி வேறு, என்ன புறாண்மையா? வெள்ளைக்காரன் முதல் செய்துட்டான், கத்திரிக்கோலை கண்டுபிடிச்சி வெட்டி தச்சிட்டான்ண்டு நாங்கள் போட மாட்டோம், நாங்கள் சுற்றி தான் கட்டுவோம் காலை. இதெல்லாம் உங்களுக்கு கதை கேட்கல ஏதோ மாதிரி இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். அதை விளங்கி கொள்ளுங்க. எல்லாம் சீனா ஜப்பானை பாருங்கள். அப்போ ஒரு என்ன சொல்கிறது, இல்லை சொல்லக்கூடாது, சொன்னாலும் சொல்கிறேன், பிச்சைக்காரன் சத்தி மாதிரி தான் எங்களோட உடுப்புகள். அப்போ தென்னிலங்கை மதிக்குமா? மதிப்பை எடுத்து வாழுவோம்னு சொல்ல வரோம். மதிப்பை மரியாதையும் எடுக்கிறதுக்கு நடவுட பாவனையில் மாற்றம் தேவை. என்ன எங்கேயோ போச்சு, நான் சொன்னேன் தானே முதலே சொல்லி, ஒரு 5000 வாழை 10,000 வாழை வளர்க்குற மனித சக்தியை கொண்டு போய் அங்கே கதிராமத்துக்கு நடந்து போச்சுனோம். இப்போ போயிட்டு எங்கே நிற்கணும் அவைகள்? எங்கே இப்போ அடுத்த நாள் செய்திகளை சொல்லணுமோ, அடுத்த காலங்கள். இப்போ என்ன எல்லாம் மாறிட்டு, எல்லா வர்த்தகம் மாறிட்டா, அதில் எல்லாம் முன்னேறிட்டணுமா இல்லையே? அப்போ அது 58 நாள் நடக்கிறீங்க, நடந்து மனித சக்தியை வீணாக்குனீங்க. சரி, அதை விடுவோம். அதே மாதிரி வெளிநாடுகளை பாருங்கள். வெளிநாட்டில்
என்ன சட்டி, ஒரு சட்டி, அதுக்குள்ள ஒரு வேப்பம் இல்லை, அதுக்கு மேலே நெருப்பை கொளுத்தி கொண்டு திரிகிறீங்களே. ஏண்டா, கால் மார்க்ஸ் பிறந்த நாடு ஜெர்மனி. இங்கே இருக்கிற செல்வம் என்ன? அறிவால் சூழ்ந்த நாடு. கைத்தொழில் மட்டுமில்லை, பகுத்தறிவு, பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் பிறந்த தேசம் இது. பிரெஞ்சு புரட்சி நடந்த தேசம். அப்போ நீங்கள் ஆக மோசமாக இருக்கிறீங்க. அங்கே என்ன ஒட்டி போக கிடக்கு மாடு. வவுனியா முழுக்க நிற்கிற மாடுகளுக்கு எலும்பும் தோலுமாக இருக்குது. அதுக்கு 2 கண்டுகள், ஒரு கண்டுகள், அது தோலாக இருக்குது. அதுக்கிட்ட பாலை கொண்டு போய் வவுனியா கோயிலில் ஊற்றுவினோம் பால். இங்கே 1 மணித்தியாலமாக ஊற்றிச்சு. நம்ம இங்கே ஜெர்மனியில் ஒரு கோயிலில் பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஆக்களை, ஏன்னா விளங்க இல்லை போல மோசமாக. அப்போ நான் என்னது சொல்ல வரணுண்டா, அந்த நடவுட பாவனை தொடக்கம் இந்த மூட நம்பிக்கை வரைக்கும் நாங்கள் இருக்கிறோமா இல்லையோ? 40 வருஷமாக குறைஞ்சது 40 வருஷம், 30-40 வருஷமாக நிறைய மக்கள் 10-12 லட்சம் மக்கள் இருக்கிறோம் வெளிநாட்டில். அப்போ 12 லட்சம் மக்களும் அங்கே இருக்கிற ஆக்கள் நினச்சி கொண்டு இருக்கிறோம். அப்படியே ஐரோப்பாவுக்கு போயிட்டோம், வேலை வெட்டி காசு பணம்ன்றதுக்கு அங்கால அறிவையும் தேடி இருக்கணும்னு தான் அதுகள் அங்கே இருக்கிறவ நினச்சி கொண்டு இருக்கணும். இங்கே பார்த்தா படுமோசமான மூட நம்பிக்கை, படுமோசமான செயற்பாடுகள். தேங்காயை பிளேனில் ஏற்றி ரோட்டில் அடிக்கிறோண்டா. இப்போ கொஞ்சம் கூடை கட்டிடணுமா, கூட்டையக்களை அடிக்கணுமா? எனக்கு நம்ப இல்லாமல் இருக்குது. இது என்னண்டு ஒரு ஆளும் வளரணும், அறிவு வளரணும். அறிவை வளர்ந்து ஒரு விசாலமாக நாங்கள் வார இல்லையா? இப்போ நல்லதுக்கு தான் கதைக்கிறோம். உங்களுக்கு அது கூடாமல் இருக்குமெண்டா என்னண்டு அதை புரிகிறது. அப்போ நாங்கள் டெவலப் மாற்றம் வரணும். அப்படியே இருக்கணுமெண்டு யார் சொன்னது உங்களுக்கு? அப்படியே இருக்கணும்னு சொல்லி ஒரே மாதிரி வேட்டை காவடி எல்லாம் நாங்கள் வேடராக இருந்த நாங்கள் தானே. எல்லோரும் உலகம் முழுக்கத்தான் வேடராக இருந்தாங்க. அப்போ உலகத்தில் உள்ள எல்லோரும் வேட்டை காவடியே அதே தூக்கி கொண்டு திரிகணுமெண்டு இருக்கா? விளங்க இல்லை. சரி, அதை ஞாபகத்துக்கு செய்யலாம்னு வச்சா மற்றது மிச்சம். இப்போ ஜப்பான் மாதிரி நாங்கள் எழும்பி நிற்கிறோம்னு வைப்போம். அப்போ எங்களோட கலாச்சார ரீதியில் கல்யாண வீடு, சாமத்திய வீடு, இப்படி ஒரு கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் மட்டும் செய்யலாம்னு வைப்போம். மற்றும்படி மற்றதுக்கு வரணும். இது மற்ற நிலையிலும் மோசமாக இருக்கிறோம். நடவுட பாவனை தொடக்கம் என்னத்தையோ அள்ளி எல்லாம் பூசிக்கொண்டு அது தண்டு கொண்டு, ஒரு ஆளுக்கு தாடி, ஒரு ஆளுக்கு மீசை, ஒரு ஆளுக்கு கூட என்ன சொல்கிறது, ஒரு தலைமையாவது கட்டையாக வெட்டி தாடியை வலிச்சு கிழித்து ஒரு வெள்ளை சேட்டை போடலாம் தானே கோயில் திருவிழாக்களில். யார் உறிஞ்சாங்குண்டி மாதிரி ஒரு நிர்மாணம் மாதிரி மேல் சட்டை இல்லாமல் என்ன தொங்குது உங்களோட சதைகள் மதைகள் எல்லாம் சொந்த உங்களோட இதுகளை பார்க்க வெளியே ஒரு மக்கள் எவ்வளவு அரியண்டமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு இது தெரிய இல்லையா? நட்டுவமலம் அடிக்கிறவங்களும் சேட்டு போட்டு அடித்தா என்ன குறைஞ்சா போயிடுவினோம். அப்போ வெளிநாட்டு மக்கள் பார்க்குறதுக்கு மாதிரி நடக்கணும், சிங்கள மக்கள் பார்க்குற மாதிரி எங்களை டெவலப். ஏன்னா நாங்கள் வேறு வழியில் போராடி எங்களை அறிவால், சிந்தனையால், நட உடையால் மாற்றம் கொண்டு வரணும். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். இலங்கை முழுக்க கோயிலுக்கு போகிற ஆக்கள் வைட் அண்ட் வைட், புத்த கோயிலுக்கு போகிற ஆண்களும் பெண்களும் எவ்வளவு நீட்டாக எவ்வளோ பார்க்க ஒரு இதாக இருக்குது. என்ன புத்தரை கொண்டு ரோட்டில் என்ன தேரை அழுத்து கொண்டு திரியணும்? அல்லது பள்ளிவாசலில் இருக்கிறவர்கள் போய் எவ்வளவு மசூதி அந்த கோயிலில் தொலைக்கில் பாருங்கள், எவ்வளவு உடுப்புகளும் எவ்வளவு நீட்டாக அவைகளுடைய இருக்குது. அப்போ உங்களுக்கு தேர் இழுத்து கொண்டு வெளியே வருகினோமா? இது எல்லா வெளிநாடுகள், ஐரோப்பா நாடுகள் இங்கே துவேஷம் காத்திருக்குது. நல்லா நிறைய காத்திருக்கு உங்களோட இதுகளை எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு அடக்க ஒடுக்கமும் ஒரு நிலைமை உண்டு. காண்ற இடமெல்லாம் கோயில் கட்டுறது ஒரு தலைமைத்துவம் இல்லை. அதான் தலைமைத்துவ பண்பில்லை. ஒரு வள்ளுவர் சொன்னதை கேட்குறே இல்லை, அறிஞர் அண்ணா சொன்னதை கேட்குறே இல்லை, சிவவீரபாண்டியன் சொல்கிறத கேட்குறே இல்லை, ஒன்றுமில்லை. எழுந்த தங்கட எண்ணத்துக்கு கோயில் கட்டுறது, தங்கட எண்ணத்துக்கு எல்லாம் செய்கிறது. அப்போ என்னென்று நீங்கள் இது ஒரு அரசாங்கமாக எடுக்கக்கூடுமா? தமிழ் என்ன வடக்கு கிழக்கு நஞ்ச அரசு ஒரு ஆளுமை மிக்கதாக இருக்குமா? மக்களே இல்லைண்டா மக்களை எப்படி மேய்க்கிறது? யார் அதை நடத்துறது? வராது. அதைத்தான் நான் சொல்கிறேன். 200 வருஷம் பின்னுக்கு போவோம். அதுக்கு பிறகு மாநிலத்தையோ அல்லது நாட்டையோ பற்றி கதைக்கலாம். இப்போ நாங்கள் யாருக்கும் கீழே இருந்து வாழ்ந்து வளருவோம் என்ற மாதிரி இருக்குது எனக்கு. என்னடா அதோட இதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி பார்க்குறேன். பரிணாமம் அடையே இல்லை. என்னடா அவ்வளவு காட்டு முறாண்டி வேலை செய்கிறோம். எல்லாம் ஒரு நீங்கள் பாருங்கள், இந்த திருவிழாக்கள் எங்களுக்கு திருவிழாக்களும் கோயில்களும் அது வரலாறு இருக்குது. நீங்கள் வரலாறை படிக்கல. எப்படி கடவுள் உருவாகினது, இது முன்னோர்கள் எங்களுடைய அம்மாடை 1000வது அம்மா ஆறு, அவள் தான் காளி. என் தாய் வழி சமுதாயம் புத்தகம் வாசிக்கல, செந்தில்வேல் எழுதியிருக்கிறார், எடுத்து வாசித்து பாருங்கள். வார்ப்புகள்னு சொல்லி தமிழ்நாட்டில் எழுதினது இருக்குது. அப்போ தாய் வழி சமுதாயம்ண்டா எங்களுடைய அம்மனை வழிபடுறோம். அது சரி.
மற்ற மதங்கள் இங்கே யாரும் வந்து இதுக்குள்ள பழிக்க இயலாது. இயேசுநாதர் ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர், அதோடு அது முடிஞ்சுது. அப்படித்தான் ஒவ்வொரு மற்ற மதக்காரர்கள். அப்போ நீங்கள் புத்தர் வந்து ஒரு சிறந்த அறிஞர்கள், அவ்வளோதான். அறிஞரை பண்பாக கும்பிடுவினோம், கடவுளாக்கி கும்பிடுவினோம். இவர் கடவுள் மாதிரி இருந்தால் இப்படி ஒரு அறிஞரை நாங்கள் தொழுவோம் என்று சொல்லி அது அப்படித்தான் நாங்கள் எடுக்கணும். அது மாதிரி தான் நாங்கள் இப்போ எங்களோட சைவ கடவுளில் எடுக்கிறோம். முன்னோர்கள் என்று சொன்னால் அவர்கள் இறந்த அப்புறம் நாங்கள் அவர்களை இப்போ படப்பலையில் வள்ளுவரை வச்ச மாதிரி நாங்கள் வந்து கடவுளாக்காமல் அப்படியே அவர்களை நன்றியோட பேணி கோயிலை கட்டிட்டோம். அதுக்கு இப்போ ஐயரெல்லாம் போட்டு கணக்கு அந்த என்ன சொல்கிறது இருக்கிற மாதிரி கணக்கு எல்லாம் போகிறது என்ன விளங்கையில். அது வந்து இப்போ நான் அது வந்து பெரிய ஒரு தலைப்பு இருந்தாலும் நான் அதை சொல்ல வரேன். ஸோ எனவே நாங்கள் வந்து ஒரு பக்குவப்பட வேணும். அப்போ பரிணாம வளர்ச்சி எங்களுக்கு காணாமல் இருக்குது. இப்போ பாருங்கள், அதனுடைய வளர்ச்சி தான் இந்த ஆசிரியரை பாருங்கள் நீங்கள். அதுவும் ஒரு இதுக்குள்ள நான் இன்னொரு தலைப்பில் சொல்லணும், இதோட ஜாயின் பண்ணி பார்க்குறேன். எந்த டீச்சர் உருப்படியாக இலங்கையில் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு படிப்பிச்ச வேலைன்னு கற்பனை செய்து பாருங்கள். எங்காவது ஒன்று கதைப்பினோம், அது வேறு கதை. ஆனால் பெரும்பான்மை அப்படியே அப்போ அந்த பண்பாட்டில் வளராமல் தானே இந்த பிள்ளைகளுக்கு பண்பாடு சொல்லி கொடுக்காதானே பெரிய பிரச்சனைகளாக நாட்டில் நடக்குது. அது இயக்கம் முதலாக இருந்தால் என்ன, ஆக்சிடென்ட் படுறது, அளவுக்கு மீறி மற்றவருக்கு பகட்டு காட்டுறதுக்கு வேகமாக ஓடுறது, மோட்டர் சைக்கிளில் அடிபடுறது, சாகுறது, ஒருவன் வாகனம் எடுத்தால் மட்டும். இப்போ ஜெர்மனியில் அது வந்து தேவைக்கு பாவிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து என்னென்னு சொல்கிறது, இது ஒரு வெக்கமாக கிடக்குது. இன்னொருத்தர் தலைப்பு போட்டால் 2 பணக்காரனாக வாழ்ந்து பார்க்குறதான் 2 நாளுண்டு. அப்படியெல்லாம் அந்த பணக்காரனா ஏழையான்ற தலைப்பெல்லாம் ஒரு இதுகளுக்குள்ள எடுக்கக்கூடாது ஊடகங்களுக்குள்ள. ஸோ எனவே இதில் நான் துண்டாக கதைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் துண்டு அல்ல. நான் கொஞ்ச நேரம் எல்லாத்துக்குள்ளும் கொஞ்சம் தொட்டு வச்சிருக்கிறேன்னு. ஏனெண்டா நீங்கள் அதை ஜாயின் பண்ணி பார்க்கணும், அப்போத்தான் அது பிரியும். சொன்னால் ஆக மோசமாக நாங்கள் வாழ்கிறோம் ஐரோப்பா முழுவதும். உங்களுக்கு முதலும் சொன்னேன் நான், ஆஸ்திரேலியாவில் சீக்கிய மக்கள் 1000 பேருக்கிட்ட வீதியில் போனவைகள் குறுக்க வந்து மறைச்சிட்டாங்க. இது இந்தியா அல்ல, இது ஆஸ்திரேலியாண்டு எழுதி கொண்டு வந்தது பெண்ணம்பெரிய போட்டில். சரிதானே? அப்போ வந்த நாட்டு மக்களை நேசிக்கணும், வந்த நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். அதுக்காக நான் முழுக்க மாற சொல்ல இல்லை. அப்படியான ஒரு இதுவும் இருக்குது. அது தேவையற்ற வேலை, நாங்கள் தேவையற்ற வேலை இனங்கண்டு தவிர்க்கப்படணும். இப்போயும் கேள்விப்பட்ட நான் ஒரு ஊர்க்காரர் இப்போ ஜெர்மனியில் கோயில் கட்ட துவங்கி இருக்கிறது போதாதுண்டு. உண்மையாகவே நீங்கள் யோசிங்க. நீங்கள் வந்து இது கீழே எழுதுங்க. இது வந்து ஒரு 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 அளவு இல்லை. அதாவது தலைவன் இல்லை. தலைவன் என்று சொன்னால் இயக்க தலைவரை சொல்ல இல்லை, ஒரு தலைமை இல்லை, ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை. அறிஞர் அண்ணா தான் இன்ற வரைக்கும் எமக்கான தலைவர், உலகத் தலைவராக இருக்கிறார், பொறுப்புள்ளவராக இருக்கிறார். அவற்றை நூல்களை வாய்ச்சி பாருங்கள். நீங்கள் அதுக்கு பிறகு பக்குவப்படுவீங்க. அப்படின்னா கிழவுகளை 200 வருஷம் பொறுக்க தேவையில் ஒரு 100 வருஷத்தில் ஆளும் தகமையை நாங்கள் அடைவோம். சரிதானே? அதான் நான் இதில் சொல்லக்கூடியது. அண்ணாவை கண்டுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கால் மார்க்ஸை கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த சோசியலிச தத்துவத்தை அறிவீங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் அங்கே தீர்வு இருக்கிறது. அப்படி ஒரு நல்ல அரசு எங்களை ஆலயக்குள்ள தான் எல்லாமே ஒரு கட்டுப்பாடாக வரும். அல்லது இப்போ நடக்கிற அத்தனை கொடுமைகள், துன்பங்கள், விரோதங்கள், இந்த ஆளுக்கால் மோதுறது, இந்த டிக்டாக்கில் மோதுறது எல்லாமே இல்லாமல் போகும். நல்லொரு உலகம் படைக்கிறோண்டா அறிவால் தான் படைக்கலும். அந்த அறிவுன்றது மார்க்சியத்துக்குள்ள தான் இருக்குது. அண்ணாவும் மார்க்சியத்தை வாசித்தால், அண்ணாவும் அதை விரும்பினவர், பொதுவுடைமை சமுதாயத்தை விரும்பினவர். இது நீங்கள் அது அறிவும் சேர்ந்து வருகுது. அறிவுண்டா பகுத்தறிவு, வள்ளுவருடைய அறிவு, ஔவையாற்ற அறிவு எல்லாம் சேர்ந்தது தான் அண்ணாடைய அறிவு. அந்த அண்ணாடைய அறிவுக்குள்ளே தான் மார்க்சியமும் இருக்குது, மார்க்சியத்துக்கெலாம் அண்ணாடைய அறிவும் இருக்குது. எனவே நான் இதில் ஒரு மேலோட்டமாக சுருக்கமாக கொஞ்சம் கதைச்சிருக்கிறேன். இதை கேளுங்க, இதை சீர்தூக்கி பாருங்க என்று கூறிக்கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.